மீன் வறுவல் அப்படின்னா நான் தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மீனை போட்டு பிரட்டி பிரட்டி எடுப்போம்ல, அந்த மாதிரி தாங்க எப்போவுமே பண்ணுவேன். பட் எங்கள் மாமாவுக்கு எப்படின்னா சட்டியில் எண்ணெயை ஊற்றிட்டு மீனை போட்டு அப்படியே பொரிச்சு எடுக்கணும், எண்ணெய்க்குள்ளேயே பொரியணும், அந்த மாதிரி கேட்பாங்க எப்போவுமே. மீன் வாங்குறப்பெல்லாம் ஒவ்வொரு டைமும் சொல்லுவாங்க பொரிச்சு எடுன்னு. பட் நான் அதை காதுலேயே வாங்கிக்க மாட்டேன். தோசைக்கல்லில் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தான் பண்ணி கொடுப்பேன். இன்னைக்கு வீட்டிலேருந்து மீன் கடைக்கு கிளம்பும் போதே மீன் பொரிச்சு கொடுப்பலன்னு கேட்டுகிட்டே தான் போனாங்க. அதெல்லாம் பொரிச்சு கொடுக்குறேன், போயிட்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தான் அனுப்பினேன். அவங்க கேட்ட மாதிரி தாங்க பண்ணேன். தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுறதுக்கு பதிலாக தோசைக்கல்லில் எண்ணெய் நிறைய நிற்கிற மாதிரி பொரிச்சா மாதிரி பண்ணி கொடுத்த மதியம். அப்பயுமே அவங்களுக்கு மனசு அதுக்கு ஏற்றுக்கவே இல்லை. அவங்க மதியம் சாப்பிடும் போதே அவங்க ஃபேஸ் ரியாக்ஷனே நல்லாவே தெரிஞ்சிச்சு. அவங்க எதிர்பார்க்குறது கருவாடு மாதிரி நல்லா அப்படியே ரொம்ப ட்ரை ஆகிற மாதிரி கேட்குறாங்க. பட் எனக்கு அந்த டேஸ்ட் அந்த அளவுக்கு பிடிக்கல. பட் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு திரும்ப சட்டியில் எண்ணெயை ஊற்றி பொரிச்சு கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட தோசைக்கல்லில் நிறைய எண்ணெயை நிற்க வச்சு பொரிக்கிறதும் சட்டியில் பொரிக்கிறதும் ரெண்டுமே ஒரே டேஸ்ட் தான். பட் பச்சை பிள்ளை மாதிரி எனக்கு சட்டியில் பொரிச்சாதான் அந்த டேஸ்ட் வருங்கிற மாதிரியே இருக்குது. அவங்களோட ரியாக்ஷன் பார்த்தீங்களா, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கான். இது மீன் வறுவலுக்கு கிடையாது, மீன் குழம்புக்கு. 50 ரூபாய்க்கு நடிங்கன்னா எங்கள் மாமா 500 ரூபாய்க்கு நடிப்பாங்க. பட் இது உண்மை தாங்க. அயில மீன் குழம்பு அப்படின்னா எங்கள் மாமாவுக்கு ரொம்ப பிடிக்கும். மீன் குழம்பு வச்ச உடனே சாப்பிட்றத விட மறுவேளைக்கு சூடு பண்ணி சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டு சொல்லவா வேணும், செம்மையாக இருந்துச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.